தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், கோவை தெற்கில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் தான் மனு தாக்கல் செஞ்சிருந்தார், வேட்பு மனு தாக்கல். ஸோ நல்ல ஒரு வரவேற்பும் அவருக்கு பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ என்ன நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது கொங்கு மண்டலம், குறிப்பாக கோவை? இல்லை, இன்னைக்கு காலையில் போயிருந்தோம் நம்ம கோயம்புத்தூரில். செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் ஒரு ஒரு எழுச்சி நல்லாவே தெரியுது. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. காலையில் என்ன பண்ணார், இன்றைக்கி வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே கோவை வடக்கு தேர்தல் அலுவலகம், வடக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை போய் செந்தில் பாலாஜி தான் திறந்து வச்சார். காலைல திறந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பி வேட்புமனு தாக்கலுக்கு போனார். போன எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, இன்னைக்கு கரெக்டாக இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா நடந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக வானதி சீனிவாசன் கிராஸ் பண்ணி போனாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டேன். அதுதான் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். காரணம் என்னென்ன மட்டும் நல்லாவே தெரியுது, பெரிய மாற்றம் இருக்குது. என்ன நல்லாவே தெரியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வானதி சீனிவாசன், செந்தில் பாலாஜிக்கு அவர் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், அடுத்த பக்கம் தொண்டாமுத்தூர் வேலுமணி. ஸோ ஒரு ஒரு பரபரப்பு தான் கோவையில், ஒரு பெரிய பரபரப்பு அப்படிங்கிறது தான் நம்ம கண் கூட பார்க்க முடிகிறது. பட்டு நம்ம 2-3 நாட்களாக இருந்ததை வைத்து ஒரு விஷயம் சொல்லும் பார்த்தீங்கன்னா, விசிபிளாக இருக்கிறது டிஎம்கே ஒரு எழுச்சி இருக்குது. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவை நம்ம பார்க்க முடியவில்லை, அதை ஒத்துக்கணும். ஒரு சாராரெலாம் நம்ம பேசலை, கள நிலவரத்தை பற்றி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த இடங்கள்லையும் பெரிய லெவலில் ஏடிஎம்கே பிரச்சாரத்தை நம்மளால் பார்க்க முடியவில்லை. பட் இங்கே திமுக எல்லா இடங்களிலும் திமுக தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது, அது நல்லாவே தெரிந்தது. பட் இன்னைக்கு செந்தில் பாலாஜி விஷயத்த இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஆப்ரேஷன் விஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னாங்க. பட் அவர் சிரிச்சுக்கிட்டே அதை பற்றி பெருசாக பேசலை. பட் உண்மையிலேயே அந்த ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை தான் நான் பார்க்குறேன். ஆப்ரேஷன் விஎஸ்பி உண்மைதான். கடந்த 2021 திமுக 10 தொகுதிகளிலும் தோல்வி தழுவியது. பட் இந்த முறை 10க்கு 10 அப்படிங்கிற ஒரு சவாலோடு இறங்கும் போது பார்த்தா ஆப்ரேஷன் விஎஸ்பி அப்படிதான் சொல்லணும். செந்தில் பாலாஜி வராமல் மற்றபடி எல்லாமே இருந்தாங்க. அவர் கரூர்லேயே போட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அது பெருசாக சொல்ல முடியாது. பட் இந்த வெற்றிக்காக இந்த 10 பேரை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக கோவைக்கு அவர் வந்திருக்கிறது கண்டிப்பாக ஆப்ரேஷன் விஎஸ்பி தான். அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திமுக காரங்கள்ட்ட நம்ம பேசும்போது நம்ம ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது அவங்க அதை சொல்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சார், நல்லாவே தெரியுது. ஒரு பெரிய கடந்த முறை 10க்கு 10ங்கிறதுக்கப்புறம் பெருசாக மன ரீதியாக உடஞ்சி போயிட்டோம். என்னடா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட கோவை மாவட்டத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியலன்னு ஒரு பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜி பொறுப்படுத்து வந்ததுக்கப்புறம் ஜெயிச்சாங்க. அப்புறம் பாராளுமன்ற தேர்தல். பட் அவர் இல்லைனாம் கூட அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றது. இப்போ அவரே களத்தில் இருந்து வேலை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு கிளம்புறாரு கேம், 5:30 6 மணிக்கு அவர் ஸ்பாட்டில் இருக்கார், 12 மணி வரைக்கும் இருக்கார். திருப்பி பார்த்தது இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 4:30 மணிக்கு திருப்பி கிளம்புறாரு. 4:30 மணிக்கு இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம். ஸோ அதனால் இது திமுகவுக்கு கொஞ்சம் புதுசாக கூட இருக்கலாம். கரூர் மக்களுக்கு பழகிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 தேர்தலாகவே பார்த்துட்டாங்க, 4-5 தேர்தலாக பார்த்துட்டாங்க அவருடைய ஸ்பீடு என்ன, கூட இருக்கிற டீம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு. அது இன்றைக்கி ஒரு கேள்வி அதே மாதிரி கேட்டாங்க, ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் கேட்டாங்க, கரூரில் இருந்து ஆட்கள் எல்லாம் கொண்டாந்து இறக்கிருக்கீங்களாமே நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பூத் கமிட்டியில் ஆரம்பித்து எல்லாத்தையும் கரூர்லேருந்து ஆளை போட முடியும்? தனக்கு உதவிக்கு காருக்கு வேணால் டிரைவரை வேணால் கரூர்லேருந்து கூப்பிட்டு வரலாம் கேம். இது என்னுடைய பதில், அவர் சொல்லலை.
அவர் அத பெருசா கடந்து போயிட்டாரு. அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அத பெருசா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் மேட்ரு. யாருக்கு யாரா இருந்தாலும் இதுதான் பதில். பூத் கமிட்டி போட்டாச்சு. ஒவ்வொரு பூத்லயும் கோயம்புத்தூர்காரங்க தான் இருக்க போறாங்க. கரூர்ல நீங்க வந்து வேலை பார்த்து என்ன செய்ய முடியும்ன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. மக்களை வச்சு தான் அவர் பிரச்சாரம் செய்றாரு. நம்ம கண் கூட பார்க்குறோம். நிர்வாகிகள் கூட போறாங்க. 2வது நீங்க கரூர்லேருந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க நிர்வாகிகள்லாம் ஒதுக்குவாங்க. ஈகோ ஆயிடும். சரி, நாங்க இருந்து வெற்றி பெற வைக்கிறது நாங்க தயாரா இருக்கோம், வேலை பார்க்குறோம், ரெடியா இருக்கோம். நீங்க எதுக்கு கரூர்லேருந்து கூட்டு வரீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதனால இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான கேள்வியா இருக்கு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம இந்த இதில நம்மளே டிஸ்கஷன் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்டிங்ல போறீங்க நீங்களும் வேலுமணியும் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டாங்க. ம், ம், ம். இன்னைக்கு வந்து கரூர்ல இருந்து ஆட்களை கொண்டாந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க இது ஆட்கள் இல்லாம ஆபரேஷன் விஎஸ்பிங்கிற அந்த ஒரு பெயரை அவர் ஆமோதிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு அது சரியா வருதுன்ற மாரி சொன்னீங்க. அந்த ஆமா, பெயர் ஆமா, ஆமா. பொருத்தமான ஆமா. பெயர். ஆமா, இப்ப ஆமா. நாமளும் பார்த்திருக்கோம் பாஜகவுல ஆபரேஷன் லோட்டஸ்ங்கிற பெயர்ல அமித்ஷா ஆமா, ஆமா, ஒவ்வொரு ஆமா. மாநிலத்திலயும் ஆமாமா. வந்து தன்னுடைய அந்த பிரச்சார யுக்திகள் எப்படி அந்த மாநிலத்தில ஆட்சிய பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்ப அந்த ஆமா. ஆபரேஷன் விஎஸ்பியும் நம்ம அப்படிதான் பொருத்தி பார்க்கணுமா? இந்த மாவட்டத்தையும், இந்த கொங்கு மண்டலத்திலும் எப்படி அதிமுகவிடமிருந்து மீட்டு ஆமா. திமுகவிடம் கண்டிப்பா. பெறுவது என்பது. இப்போ அல்டிமேட் இதுதான். ஆபரேஷன் டிஎம்கே அல்லது ஒரு பொது பெயரா இருந்தா ஒரு சரியா பொருத்தமா இருந்திருக்கும். ஆனா விஎஸ்பின்னு ஒரு அந்த இல்ல நபரினுடைய பெயர் கொடுத்திருக்காங்க. மீடியாக்கள் வைத்துக்கிற பெயர் தானே. ம். திமுக வைக்கப்பட்ட பேரோ, திமுக தலைவர் வைக்கப்பட்ட பேரோ, இல்ல செந்தில் பாலாஜியோ வச்சுக்கிட்ட பேரோ கிடையாது. ம். முழுக்க முழுக்க மீடியாக்கள் நம்ம வந்து அத ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படிதான். நம்ம சொல்றோம். ஈத்தமிழ் சொல்லுதுன்னே வச்சுக்கோங்களேன். ஆபரேஷன் விஎஸ்பி அது ஒண்ணும் தப்பு ம். இல்லையேன்றேன் நானு. ஓகே. சரி, நான் என்ன சொல்றேன், நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது வேற. நானே களத்துக்கு வந்து ஒர்க் பண்றேங்கிறது வேற. 2 விஷயம் நம்ம ம். பார்க்கலாம். ம். ம். நீங்க சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் இப்படி. நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல அவர் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணாரு. இது பாராளுமன்ற தேர்தலையும் அதே மாரி பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணாரு. பட் இந்த முறை களத்தில் அவர் இருக்கிறார். அதனால நான் சொல்றேன். ஆபரேஷன் விஎஸ்பிங்கிற வார்த்தைய அந்த வார்த்தை நான் அதுக்கு தான் நான் சொல்றேன். மீடியால நீ கேட்கும்போது கூட செந்தில் பாலாஜி அத கடந்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொருத்தர் ஒரு மாரி சொல்லுவாங்க. நான் அத பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. பட் இந்த வார்த்தை சரியான வார்த்தையா தான் நான் பார்க்குறேங்கிறேன் நான். வேற ஒண்ணும் இல்ல. மீடியாக்களுடைய அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நியாயமானதும், சரியானதுமா தான் நான் பார்க்குறேன்றேன் நான். இப்ப இந்த ஆபரேஷன் விஎஸ்பி அந்த ஆபரேஷன் விஎஸ்பில வந்து என்னென்ன அம்சங்கள், இப்போ எப்படி எல்லாம் வந்து களத்துல வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க? அது பற்றி கொஞ்சம் விளக்குங்க சார். இல்ல மைக்ரோ லெவல் ஒர்க்கிங் ஆக்கும். ம். அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்க செந்தில் பாலாஜியுடைய மோட் ஆஃப் எலக்ஷனரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிரச்சாரம். அன்றைய தினமே நிர்வாகிகளிடம் பேச்சு. எப்படி இருந்துச்சு? நாளைக்கு எப்படி இருக்க போகுது? நாளைக்கு எங்கெங்க நம்ம போறோம்? யார் யாரெல்லாம் பார்க்கணும்? பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வடமாநிலத்தினர் இருப்பாங்க. சில இடத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருப்பாங்க. சில இடத்துல முஸ்லீம்கள் இருப்பாங்க. ம். என்ன? சில இடத்துல உண்மையிலேயே நீங்க கோயம்புத்தூர்ல சில இடத்துல இந்த பாக்கெட் முழுக்க முழுக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பாக்கெட் அப்படின்லாம் சொல்றாங்க. சில இடங்கள்ல சொல்றாங்க. ஸோ அந்த இடங்களுக்கு எப்படி போறோம் நம்ம? எப்படி பார்க்க போறோம்? நீங்க அதுல பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ஜீப்ல ஏறல ஹக்கீம். முழுக்க முழுக்க நடந்து போறாரு. அதுதான் பெரிய இந்த ஆபரேஷன் விஎஸ்பியோடைய சக்சஸ்க்கு காரணமே அதான் நினைக்கிறேன் நான். ம். ம். அதை கூட இன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு. என்ன நீங்க 1000 பேர் சேர்ந்து ஒண்ணா போறீங்க. யாருமே உங்கள தனியா பார்த்து பேசவே முடியலையேன்னாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஏங்க அதுக்காக நான் தனியாவே போய் நான் ஒவ்வொரு ஓட்டு கேட்டா நல்லா இருக்குமா? என்னை கூட கூட்டணி கட்சிகளோட போய் அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கும்போது தானே வெற்றி சரியா இருக்கும். யாரையுமே கூப்பிடாம இல்லங்க என்னைய பார்க்கணும், நான் உங்கள்ட்ட பேசணும். அதனால என் கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது சரியா இருக்காது. ம். அதான் நான் சொல்றேன் நான். எங்க தன்னுடைய ஃபோன் நம்பர டிக்ளேர் பண்றாருங்க ஓப்பன்ல. எதா இருந்தாலும் என்ட்ட பேசுங்க நீங்க. ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் ஓப்பனா சொல்றாரு. நிர்வாகிகள்ட்ட சொல்றாரு. எங்க சோர்வா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. சரியா இல்ல நீங்க எங்க ஃபீல் பண்றீங்களோ எனக்கு உடனே இமிடியேட்டா சொல்லுங்கங்கிறாரு. இதெல்லாம் வந்து வேற புதுசா தானே இருக்கு ஹக்கீம் இதுல. இது புதுசான ஒரு விஷயம் தானே. ஏங்க இது ஃபர்ஸ்ட்டே புதுசு. என்னுடைய புதுசு எப்படின்னா, கோயம்புத்தூர்ல இந்த ட்ரிப் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூர் போறீங்களான்னு முதல்வர் கேட்கும்போது, தலைவரே நான் கரூர்லேருந்து வந்து பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லாம, சரின்ட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது சக்சஸா நான் நினைக்கிறேன்.
ஆப்ரேஷன் விஎஸ்பிங்கிறதுக்கு சொல்றேன், அந்த வார்த்தைக்கு சொல்றேன். சரி நான் போறேன் பார்த்துருவோம் அப்படிங்கிறது தானே. இது மாதிரி ஒரு களம் கண்ட ஒரு அந்த ஒரு துணிச்சல் மிக்கவர்கள் தானேங்க தலைவர்கள் ஏத்துக்குவாங்க. செந்தில் பாலாஜிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, போறாங்க வர்றாங்கன்னு சீனியர்கள்லாம் பேசும்போது கூட அதுக்கான விஷயத்தை பார்க்கணும். ஏங்க நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டு கிடையாது, நீ கொங்கு மண்டலம் கிடையாது. கோயம்புத்தூருங்கிறது பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. ப்ளஸ்ஸா மைனஸாலாம் தெரியாது. உள்ளாட்சி தேர்தல் அப்படி ஒரு மனநிலை வேற. அதே மாதிரி நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிருந்தாங்க. ஏது EDMQ பிஜேபியோ ரெண்டு பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு தான் நீங்க அம்மன் அர்ஜுனுக்கு இன்னைக்கு ஒரு பதில் சொன்னார். ஏங்க அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்திருக்கேன், அவ்வளவுதான். அவரும் வெளியூருக்காரர் தாங்க, அதுதான் உண்மை. ஆனா ஒரு விஷயம், அவரோட கோயம்புத்தூர்காரங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க என்ன ஒரு விஷயமா பேசுறாங்க ஹக்கீம். முதல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்க என்ன, அதுக்கப்புறம் நீங்க கரூர்ல இருந்து ஆட்களை கொண்டாந்து இறக்க பாக்குறீங்களான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் விமர்சனத்தெல்லாம் வந்து தாண்டி 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 தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம்ன்ற. டெய்லி ஏதாவது ஒண்ணுமே தெரியாத, சப்ஜெக்டே தெரியாத விஜய் வந்து உனக்கு பாட்டு பாடலையா கரூர்ல செலவுபுரத்துல? சொல்லுங்க பாப்போம், என்னன்னு தெரியாத அவருக்கு, பிரச்சாரத்துக்கே வர்றதில்லை இப்பெல்லாம். அவர் திடீர்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாட்டு பண்ணார்ல, அந்த மாதிரிதான் யாராவது கேள்வி டெய்லி மீடியாலாம் நீங்க இங்கெல்லாம் தட்டு 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 தட்டி பாக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் அவர் வந்து டேக்கிள் பண்றாரு. நீங்க ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்க நம்ம போய் பார்த்து ஒரு பேட்டி கேட்கும் போது ஒரு லேடி சொன்னாங்க, முகம் சுளிக்காம வராருங்க, பெரிய விஷயமா இருக்கு. நேத்து ஒருத்தர் வடமாநில இளைஞர்னு சொல்ல முடியாது, ஒரு 40-45 வயசு வந்துட்டு ஏதோ கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துட்டு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டாருங்க. ஒரு இழுத்துட்டு போய் வாயில ஸ்வீட் வைக்கிறாரு, அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு. யோசிக்கவே இல்லை, அவரு சிரிச்சுக்கிட்டே தான் வந்தார். வேற ஒருத்தரா இருந்தா கையை உதறி பழையர்னு ஒரு அறை விட்டுருப்பாங்க. ஏன்னா அப்படியே டயர்டா இருக்கும். 4 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 9 டயர்டு உச்சத்துல இருப்போம். நம்ம முடிச்சுட்டு கிளம்பணுன்ற ஒரு மூட்ல இருப்போம். இப்போ கையை முடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் ஒரு ஆர்வத்துல சந்தோஷத்துல செய்யறாரு. நம்மளுக்கு ஐயோ இன்னும் போகணுண்டாடே நவுறாங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாதிரி நேற்று ஒருத்தர் வந்தாரு, ஒரு பொட்டி கடையிலேருந்து வேகமா வந்து மாசா பாட்டில் நல்ல சில்லுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. உடைச்சி குடிங்க அப்படின்னாரு. அவட குடிச்சாரு, திருப்பி குடிக்க ஆரம்பிச்சாரு. உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம், ஏன்னா அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், வேர்வையோட வராரு, அது குடிச்சிங்கன்னா சரியா இருக்குமா இருக்காதான்னு மற்றவங்களாம் பயப்படுறாங்க. ஐயோ ஏன் கொடுத்த அப்படின்னு எல்லாம் பக்கத்துலாம் கேட்ட உடனே அவர் என்ன கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் எனக்கு ஆகாது, கொடுங்க ஒன்று, திருப்பி கொடுத்துட்டு போனார். அவருக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேஷன் விஎஸ்பியோடைய சீக்ரெட்ஸாக நான் பார்க்குறேன் இந்த விஷயங்கள்லாம். இப்போ இதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்லயும் வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்றாங்க? கோயம்புத்தூர்லயும் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, அங்கேயே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, கரூரையும் விட்டுற முடியாது. இப்போ நம்ம கோவையும் பார்க்கணும், ஏன்னா ரெண்டுமே இரு கண்கள் தானே. ஒரு கண்ணு போனா பரவாயில்ல, ஒரு கண்ணு வச்சு நான் பார்வையை பார்த்து பெரிய விமர்சனம் ஆயிடும். உண்மைதான், சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த விமர்சனம் பெரிய விமர்சனமா இருக்கும். பட் அதுல ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஓடிட்டு இருக்கு, ஆப்ரேஷன் அசோக் அங்க ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் கரூர்ல. அவங்க பிரதர் இறங்கி அடிச்சு நவுத்துறாரு. அது நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, அந்த விஷயத்துலயும் சொல்றேன் நான். அது நம்ம பேசுவோம் அது சம்பந்தமா. சார் இப்போ வேற என்னென்னலாம் வந்து இப்போ தலைவர்கள் எப்படி வந்து இப்போ பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க? இப்போ நம்ம பார்க்குறோம், பாஜகவில் பல மாநிலத்தினோட முதலமைச்சர்கள், பல மத்திய அமைச்சர்கள், இன்னும் டெல்லி லீடர்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஐக்கியம் மாறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து. இப்போ அவங்களாம் ஒரு வேல்யூ அடிஷனா பார்க்குறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு வாரியா போட்டிருக்காங்க. அவங்களாம் மொழியே தெரியாம பேசுறவங்களோட வந்து வேல்யூ அடிஷனா என்ன அது? அவங்க பிரபலமான முகம் இல்ல. இப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையா அவர் வந்து ஒரு தொகுதிக்கு போறாங்கன்னா பாருப்பா மத்திய அமைச்சரே வர்றாங்க, அப்ப நிச்சயமா அடுத்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு இவங்க நிதி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படலாம் மக்கள் மத்தியில. கோயம்புத்தூருக்கு ஆல்ரெடி கனிமொழி வந்துட்டு போயிட்டாங்க, சூலூர் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்தது உதயநிதி வராரு.
வைகோ வராரு. வைகோ ஓ! வராரு. ஆமா. பிரேமலதா வர்றாங்க. ஸோ நம்மள்ட்டயும் ஸ்டார் வேல்யூ ம் பிரச்சாரம் செய்ய வர்றாங்க. அவங்கலாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு ரீச் போயிட்டு தான் இருக்கு. பட் அதுலலாம் மாற்றமே கிடையாது. தொடர்ந்து இங்கேயும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாமே படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொங்கு ம். மண்டலத்தில. ம். அவங்க ம். 2வது பிஎஸ்பி அப்படிங்கிறப்போ அவங்க அங்க ஒரு டச் வச்சுட்டு போகணும்னு நெனைப்பாங்கல்ல. சாதாரணமா இருக்கிறதோட, அவங்க வேற ஒரு பாயிண்ட் வரப்போ, கோவை தெற்கும் ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி. அதனால தொடர்ந்து ஒரு அது என்ன லைம் லைட்லயே இருக்குது. கோவை வந்து இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ கான்ஸ்டிட்யூவன்சி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, கோவை தெற்கு வந்து இன்னைக்கு யார் வந்தாலும் இப்ப கோயம்புத்தூர்ல, கோவை மாவட்டத்தில 2 பேர் பேசிட்டீங்கன்னா ஒரு வார்த்தை அதுதான். "என்ன செந்தில் பாலாஜி வந்துட்டாரு போல இருக்கு. எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி 2 பேர் பார்த்தா பேச வேண்டிய ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து பேசு பொருளாகி இருக்கிறது கோவை ம். தெற்கு தொகுதியுடைய தேர்தல் களம். ம். அதுதான் அதுதான். இப்ப திமுகவினுடைய பங்களிப்பும் ஒரு கணிசமா இருக்கும். அவங்க தான் பிரதான கட்சி. ஆமா. இப்போ அவங்களையும் தாண்டி இப்ப கூட்டணி கட்சிகளினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? இப்ப கோவை நல்ல போன்ற மாவட்டங்கள்லாம் இப்ப கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு. ஆமா. அது தாண்டி பெரிய தலைவர்கள் வேற யாரு கொங்கு மண்டலத்துல அங்க இருக்காங்க? அங்க குறிப்பா கோவையிலலாம் இப்ப கூட்டணி கட்சிகளினுடைய பங்களிப்புலாம் இருக்குமா? சிபிஐ, சிபிஎம் கூட அங்க வந்து தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. ஆமா, ஆமாமா. இன்னைக்கு கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது, கோவை வடக்கு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சிபிஐல பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர் சொன்னாரு இன்னைக்கு. நாங்க ஓ! கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஏன்னா அங்க அந்த இடத்துல சிறு குறு தொழில் சார். தொழில்கள் ம். நெறையா இருக்கும் போட்டுருக்காங்க. கோவை வடக்கு ஏரியால. சொன்னாரு கேட்டிருந்தோம். பட் அப்புறம் ஏற்கனவே 2 காங்கிரஸ்க்கு குடுத்துட்டோம். இன்னொன்னு குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு வந்து இங்க பிஜேபிய வந்து நாங்க தான் தோற்கடிக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தாரு மாடசாமி பேசுனாரு. இப்ப இவரு வராரு. கோவை கடுமையான தொகுதி. தொண்டாமுத்தூரே கூட்டு கேட்டிருந்தாங்க. சிபிஎம்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் எஸ்பி ஆமாமாமா. வேலுமணி தொகுதி. ஆமாமா. அதெல்லாம் வந்து சுத்தி அருவா எந்த அளவுக்கு அது அதெல்லாம் ரிஸ்க். எடுபடுங்கிறதெல்லாம் கேள்வியா அதெல்லாம் இருக்கு. ரிஸ்க். எனக்கும் இதுல பெரிய விஷயம் என்னன்னா, தொண்டாமுத்தூர் களம் வந்து கடந்த முறை மாரி இந்த முறை இல்லை. ம். கடந்த முறை 2021ல வந்து வேலுமணி வந்து கரெக்ட்டா அந்த ஆளுங்கட்சி முடிஞ்ச டைம் அது. அவரு வந்து அங்க இருந்த முஸ்லிம்கள் எல்லாமே கடந்த முறை வேலுமணிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பிஜேபி ஓ! இருந்தாலும் கூட அவர் நம்பால. நம்மளுக்கு நெறைய பண்ணியிருக்காருங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. பெருசா ஒண்ணும் அவங்க பிஜேபிய ஃபேக்டரா அவங்க வந்து போடா பிஜேபி இருந்துட்டு போது வேலுமணி நம்பாளுன்னு நெனச்சாங்க. அது உண்மை அது. பட் இப்ப அப்படி இல்ல. கள நிலவரம் இல்ல. அது நாடாளுமன்றத்திலே மாறிடுச்சுன்றீங்க. மாறிடுச்சு. இப்ப மாறிடுச்சு. இப்ப சுத்தமே மாறிடுச்சு. வேலுமணி போராட ஆரம்பிச்சுட்டாரு. ம்ஹ்ம். அவர் அப்படியே அதான் சொன்னேன், சுருங்கிட்டாரு அவரு. தொண்டாமுத்தூர காப்பாத்தணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டார். அதுதான் உண்மை நிலை. அதனால நீங்க சொல்லலாம் சாதாரண விஷயம். கோவையில தொண்டமுத்தூர்ல வேலுமணி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்த 10 எப்படி இருக்கும்? மத்த 9 எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். இதுதான் உண்மை. கை நழுவி செல்லக்கூடிய நிலை தான் ஆமாமா. அதற்கான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போதைக்கு இருக்கிறது. கண்டிப்பா இன்னும் 15 நாள் இருக்கு. 18 நாளு. பட் பிரச்சாரம்ங்கிறது ஒரு 15 நாள் நம்மளுக்கு இருக்கு. ம். அதுக்கப்புறம் 1 நாள் ஓய்வு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ஷன். அப்படி வச்சுக்கலாம் நம்ம. இந்த 15 நாள்ல கண்டிப்பா திமுக இறங்கி அடிக்கும். இந்த கமலஹாசன் வரப்போறாரு. ஓ! ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இந்த தொகுதி மேல அவருக்கு ஒரு கண்ணு உண்டு. ஆமா. கடந்த அவர் தேர்தல்ல. இருந்தவரு. அதனால அவரெல்லாம் வரப்போறாரு. அதனால நெறைய இன்னும் மெருகேறும். திமுகவுக்கு இன்னும் அடுத்தடுத்த அட்வான்டேஜ் நெறையா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எதா இருந்தாலும் என்ன இருக்குங்கிறத அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். கண்டிப்பா. நிச்சயமா சார். கோவையினுடைய முழு நிலவரம், தற்போதைய நிலவரம் பற்றிய ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கம். நன்றி.